ஹரிவோம் மகா காளி. 1859 திருநெல்வேலி மாவட்டத்தில் அவதரித்தவர் இன்றைக்கு சமூகத்தால் பின்னவாசல் பெரியவா என போற்றப்படுகிற ஓர் உன்னத மகான். பின்னவாசல் கிராமத்தில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கிறார். அவருக்கு அருகே அங்கொன்று இங்கொன்றுமாக அவரை ஆராதிக்கக்கூடிய பக்த கோடிகள் பவ்யமாக பணிவாக நின்றிருக்கிறார்கள். சுவாமிகள் ஒரு சகஜமாக விளையாட்டாக குறும்பாக பேசுகிற காட்சிகளை கண்டு ரசிக்கக்கூடிய அன்பர்கள் உண்டு. அப்படி ஒரு அன்பர்கள் கூடியிருக்கிற இடத்துல அவரை விரும்பாத பிடிக்காத விமர்சித்து கொண்டிருக்கிற ஒருவரும் நிற்கிறார். இந்த வேடிக்கைகளை பார்க்கிறார். இவரை பெரிய சித்தர்னு சொல்கிறாங்க, பெரிய யோகின்னு சொல்கிறாங்க. இன்னுமும் அவரை கண்டா எல்லாரும் காலில் விழுந்து கும்பிடுறாங்க. இன்னும் அவர் ஒரு பெரிய மாயாஜாலத்தை காட்டி விட்டார். சித்தர்னா ஏதாவது சித்து பண்ணி காட்டணும்ல. அப்படி வெறுங்கையை அப்படி தட்டினா ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இவர் என்ன சித்தர் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் அந்த நபருக்கு இருக்குது. இவர் பார்ப்பதற்கு ரொம்ப எளிமையானவராக இருக்கக்கூடியவர். ஒரு தோற்றத்தில் ஒரு சாந்த சுவாபம் இருக்குது. இப்போ என்ன அவரை போய் நம்ம ஏதாவது காரசாரமாக கேட்டுவிட்டா என்ன கையை ஓங்கி அடிச்சிருவா போகிறாரு. அவரை விட நமக்கு உடம்பு வலு கூட இருக்குது. சும்மா அவரை என்னான்னு தான் சீண்டி பார்ப்போமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த அன்பருக்கு வருது. அவர் என்ன செய்கிறாரு, என்னங்க இப்போ என்னமோ நீங்கள் பெரிய சித்தர்னு இவங்கெல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு வெத்தலையில் மை போட தெரியுமா அப்படின்னு கேட்குறார். உடனே பின்னவாசல் பெரியவா என்ன செய்கிறாரு, மிகுந்த பணிவோடு எனக்கு தெரியாதுங்க அப்படிங்கிறார். அதானே, அது எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் தெரிஞ்சால் நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறீங்க. அந்த ஊரில் அவர் இருக்கிறாரு. காலனா தான் தட்சணை. வெத்தலையில் மைய தடவுனாருன்னா எந்த வீட்டில் ஆடு யார் திருடுனா அப்படின்னு கண்ணில் காட்டுவார். கொலுசை திருடினவனை கண்டுபிடிச்சிருக்கிறோம், மாடை திருடினவனை கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு ஓடி போயிட்டா அதை கூட காட்டி கொடுத்தது. அவ்வளோ பெரிய வித்தக்காரருங்க அவர். எவ்வளோ ஜனம் நிற்கிது தெரியுமா அவர் வீட்டு வாசலில். வேறு என்ன தான் உங்களுக்கு தெரியும்? எதுவும் தெரியாதுங்க. அது எனக்கு முதலே தெரியும். உனக்கு எதுவும் தெரியாதுன்னு எனக்கு தெரியும். இவங்க சும்மா இவங்கெல்லாம் ஓரம் தெரியாதவங்க இப்படி பெரிய சித்தர்னு நினச்சி கூட்டிகிட்டு நிற்கிறாங்க. நான் பார்க்காத ஆள் உண்டா? திருச்சியில் அவர் இருக்கிறாரு, ஸ்ரீரங்கத்தில் இவர் இருக்கிறாரு, கரூரில் அவர் இருக்கிறாரு. அப்படி ஒரு 10 பேரை பெருமையாக சொல்கிறார். புன்முறுவலாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் பின்னவாசல் பெரியவா. ஆனால் அவரை சூழ்ந்திருக்கிற, அவர் மீது அபிமானம் கொண்டிருக்கிற பக்தர்கள் முகம் வாடி தொங்கி நிற்கிது. என்னடா ஒரு முரடன் இப்படி பேசிவிட்டானே, சுவாமியினுடைய மனம் வேதனைப்படும், புண்படுமே. அவருடைய குழந்தை உள்ளத்தை அறியாமல் துவேசித்து விட்டானே அப்படின்னு துடிக்கிறாங்க. சுவாமிகளிடம் பயின்ற பக்த கோடிகள் அல்லவா, அதனால் எப்பயும் அவங்க வன்முறைக்கு முன் வர மாட்டாங்க. எல்லாரும் அமைதி காத்து நின்று கொண்டிருக்கிறாங்க. சுவாமி அவரும் அவனை எந்த வருத்தத்தையோ தடித்த வார்த்தைகளையும் சொல்லலை. ரொம்ப சாந்தமாக என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் ஒருத்தரை பார்க்குறாரு. அவர் பணிவாக சொல்லுங்க பெரியவாங்கிறாரு. சுவாமிகள் அந்த நேரம் வெளியூர்லேருந்து பார்க்க வந்திருக்கிறாங்க. கூண்டு வண்டி கட்டிக்கிட்டு அந்த வண்டி மாடு இங்கே ஓய்வில் நிற்கிது. அந்த பூவரச மரத்தில் ஒரு இலையை பறிச்சுக்கிட்டு அந்த மாடை அவுத்து போட்டு கிடக்க அந்த வண்டி சக்கரத்தில் கொஞ்சம் மைய தடவி எடுத்துட்டு வாப்பா அப்படிங்கிறார். உத்தரவு சுவாமி அப்படின்னு அவர் போய், கிராமங்களில் பூவரசு மரம் தான் நாட்டு தேக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் கிராமங்களில் அதிகமாக இருக்கும். அந்த இலையை உருட்டி ஒரு நாயனம் மாதிரி ஊதுகிற பழக்கம் கிராமத்து சிறுவர்களுக்கு உண்டு. ஒரு பெரிய அகண்ட பூவரசு இலையை பறிக்கிறாரு. பெரியவா சொன்னது மாதிரி அதில் அந்த வண்டி மையம் முழுக்க தடவுறாரு. தடவிட்டு பெரியவா கிட்ட அப்படி காட்டுறாரு. நீ வச்சுக்கோப்பா, அதில் என்ன தெரியுதுன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கிறார். அவர் இப்படி பார்க்குறாரு. லலிதாம்பிகை நிற்கிறாளே சுவாமி
அப்படிங்கிறார். ஒரே ஒரு நொடி அந்த கருப்பு மயில லலிதாம்பிகை வந்து அப்படியே காட்சி கொடுத்து அப்படி டக்குன்னு மறைகிறா. எங்க எங்க எங்கன்னு பக்கத்தில் நிற்கிறவங்க எல்லாம் எங்க அப்படிங்கிறாங்க. உடுப்பா அவர்கிட்ட. உடனே அடுத்தவர் அந்த இலையை வாங்கி பார்க்கிறாரு. காஞ்சி காமாட்சி வந்திருக்கா அப்படிங்கிறாரு. டக்குன்னு வந்துட்டு போகுது. காமாட்சியா இங்க கொடு அப்படின்னு இன்னொருத்தர் வாங்குறாரு. இப்படி 8 பேர் வாங்குறாங்க. அகிலாண்டேஸ்வரி வர, ஒவ்வொரு தெய்வங்கள் வருகிறது, எல்லாம் அம்பாள் சொரூபம். பரவசம் கொள்கிறார்கள். எந்த முகமெல்லாம் வாடி வதங்கி தொங்கியதோ அவர்களெல்லாம் அப்படியே வீர் கொண்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. சுவாமி அப்படின்னு வந்து எல்லாம் நமஸ்காரம் பண்றாங்க. இந்த பரவச காட்சிகளை கண்ட அந்த வீம்பருக்கு வந்து ஒரு சங்கடம் வருது. என்னடா இவனுங்கெல்லாம் உண்மையாவே பார்த்துட்டு சொல்றானுங்களா இல்ல நடிக்கிறானுங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அவருக்கு நம்பிக்கை வரல. கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படிங்கிறான். உடனே தயக்கமா கொடுங்க அப்படிங்கிறார் சுவாமி. யார் பெரியவாவை விமர்சித்தானோ அவங்க கையில் அந்த வெத்தலைய, அந்த பூவரச இலையை கொடுக்குறாங்க. அவன் அப்படி வாங்கி பார்க்கறான். அப்படின்னு அதண்டு போறான். அப்படியே வேர்க்குது அவனுக்கு. சுவாமி அருவாளை எடுத்துட்டு ஒருத்தன் முடியாடுறான் சாமி வெட்டுறதுக்கு. டேய் நீ தானே அப்படிங்கிறான் சுவாமி. இலையை கீழே போடுறா அப்படிங்கிறார். இலையை ஏண்டா கையில் வச்சுக்கிட்டு இருக்க, கீழே போட்டுடு அப்படிங்கிறார். கீழே போட்டோன்னு டப்புன்னு நமஸ்காரம் பண்ணி கீழே விழுவுறான். அவனுக்கு இன்னும் உடம்புல அந்த ஆட்டம் குறையல. சரி எழுந்துரு அப்படின்னு எழுந்திருக்குன்னு ஒவ்வியமாக கையை கட்டிக்கிட்டு இப்படியே ஆடுது அவனுக்கு. என்ன சுவாமி இது, நான் உங்களை ஏதோ பழிச்சு பேசிவிட்டேன், என்ன இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறான். அப்போ சொல்கிறாரு, அம்பாளுடைய அடியவர்கள், அவள் வந்து தங்கி செல்கிற ஒரு தேகம் இது. எங்களிடம் எப்பொழுதும் நல்ல தேவதைகள், நல்ல சக்திகள் சூழ்ந்திருக்கும். அதே மாதிரி துஷ்ட சக்திகளும் எங்களை பின்தொடர்ந்து கொண்டே வரும், பணிவாக கை கட்டி கொண்டு வரும். அவைகள் வந்து நற்கதி பெற வேண்டும், அவைகள் வந்து மேம்பாடு அடையணும், அடுத்த நிலை உயர்ந்து வரணும், நல்ல பிறப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவம் மேற்கொள்ளும். அப்படி ஒரு உன்னத நிலை கிடைக்கணுங்கிறதுக்காக இத்தகைய அடியார்கள் அருகிலே தான் அவைகள் இருக்கும். அடியவர்களை, இப்படி தெய்வத்தின் அருள் பெற்ற அடியவர்களை எவர் ஒருவர் நிந்திக்கிறாரோ, அவமானப்படுத்துகிறாரோ, புண்படுத்துகிறாரோ, அல்லது அவர்களை ஏதேனும் ஒரு வகையில் காயப்படுத்துகிறார்களோ, அதாவது இரத்த காயம், என்ன யார் என்னன்னு தெரியாமல் சில இடங்களில் பெரிய சித்த புருஷர்களை இப்படியான மூர்க்க மனிதர்கள் அடிச்சிருவாங்க. அப்புறம் கை கால் விளங்காமல் போயிடும். அப்புறம் திரும்ப அவங்கள்ட்டே வந்து விமோசனம் கேட்டு நிற்பாங்க. இப்படியான தோஷ செயல்கள் செய்யக்கூடியவர்கள் யாராவது இந்த தெய்வ அடியார்களை வந்து சிரமப்படுத்தினா உடனடியாக அந்த உடன் வந்து கொண்டிருக்கிற, சூழ்ந்து நிற்கிற, சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிற அந்த துஷ்ட சக்திகள் என்ன பண்ணிடுமா, சங்கடப்படுத்தினவனவை உண்டு இல்லைன்னு பண்ணிடும். அவனுக்கு பெரும் தண்டனை கொடுத்து விடும். கைகாலை முடமாக்கும், காயப்படுத்தும், விபத்துகளில் சிக்க வைக்கும், அவனை வேதனை உறச் செய்யும், தீக்காயம் கொடுக்கும், மீள முடியாத துன்பத்தை தந்துவிடும். ஒரு வேட்டை நாய்களைப் போல, காவல் நாய்களைப் போல அது செஞ்சிடும். எதிரிகளை தும்சம் செய்கிற அந்த தீய சக்திகளுக்கு அம்பாள் உடனே விமோசனம் கொடுத்துருவாள். என்னுடைய பக்தனை, என்னுடைய அடியாரை நீ உடனிருந்து உரிய நேரத்தில் பாதுகாத்து மீட்டெடுத்திருக்கிற, துன்பம் தந்தவனுக்கு துன்பம் தந்திருக்கிற உன்னுடைய நோக்கம் உயர்வானது, எனக்கு செய்த சேவை போல அதை நான் கருதுகிறேன், உனக்கு வேண்டிய வரத்தை நான் வழங்குகிறேன்னு கொடுக்கும். அதனால தான்ப்பா எந்த ஒரு தெய்வ நாமத்தை உச்சரிக்கக்கூடிய, தெய்வமே கதின்னு இருக்கிற எந்த ஒரு எளிய பக்தனையோ அல்லது இது போன்ற
அடியவர்களையோ அனாவசியமாக போய் துன்பப்படுத்தக்கூடாது. படுத்தினால் அவர்கள் திரும்ப துன்பப்படுத்த மாட்டார்கள். அவர்கள் பொருட்டு இத்தகைய துஷ்ட தேவதைகள் துன்பத்தை தந்துவிடும். அது மீள முடியாத துன்பமாக இருக்கும். இந்த நிகழ்வுல நீ இந்த உண்மையை அறிந்து கொண்ட பிறகு இது போன்ற ஒரு இழி செயலை இனி எங்கேயும் எந்த இடத்திலையும் செய்யாதப்பா அப்படின்னு அறிவுரை வழங்குகிறார். அந்த கணமே அவர் சுவாமிகளுடைய ஒரு அணுக்க தொண்டராக, உயரிய பக்தராக தன்னை சரணாகதி பண்ணிக்கொள்கிறார். ஹரி ஓம் மகா கால்.